அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி முதல் அறுவடை செஞ்சுருக்கோம். முதல் அறுவடைகளில் கரெக்டாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 3 காய்கள் நல்ல காய்கள் கிடச்சிருக்கு. இந்த மாதிரியான பூச்சிகள் கடித்த காய்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 காய்கள் கிட்ட கிடச்சிருக்கு. நல்ல காய்களை விட பூச்சிகள் கடித்த காய்கள் அதிக சதவீதம் இருக்குது. ரொம்ப மனசு கவலையானதாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம செலவுகள் செய்யாமல் இந்த விவசாயத்தை எடுத்துகிட்டு போனோம். செலவுகள் செய்யாமல் மருந்துகள் தெளிக்காமல் போனாக்கா நிறைய நமக்கு விவசாயத்தில் டேமேஜ்கள் கொடுக்குதுன்றது தான் ஒரு விஷயம். அதனால் நம்ம அதுக்கான மருந்துகளை தெளித்து செடிகளில் நல்ல காய்கள் காய்க்க வைக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா மழை பெய்யறதுனால நம்ம மருந்துகளும் தெளிக்கல. எங்கள் முதல் அறுவடையில் கிடைச்சக்கூடிய நல்ல காய்கள், பூச்சிகள் கடிச்சிருக்கக்கூடிய காய்கள் இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு என்றைக்குமே மக்கள் அனுப்பிச்சா வாங்க மாட்டாங்க. நல்ல காய்களை மட்டும்தான் விரும்பி வாங்குவாங்க. இந்த மாதிரியான நாட்களில் நம்ம மருந்துகளை தெளித்து விவசாயம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஒவ்வொரு விவசாயமே தள்ளப்படுறாங்க. நம்ம நிறைய முயற்சி பண்ணுறோம். இயற்கையான முறையில் அந்த பொறிகள்லாம் வச்சு மஞ்சள் அட்டைகளில் ஆயில் தடவி வச்சா ஒட்டணும். அதெல்லாம் ஒட்டுறது கிடையாது பெருமளவுக்கு. அந்த செடிகளில் காய்களுக்கும் அந்த போர்டுகளுக்கும் வித்தியாசம் நிறைய அந்த பூச்சிகளுக்கும் தெரியுது. இந்த மாதிரியான வித்தியாசங்கள் அதுக்கும் அறிவு கரெக்டாக இருக்கிறதுனால காய்களை மட்டும்தான் அது கடிக்குதுன்றதான் உண்மையான விஷயம். அதனால் நம்ம மருந்துகள் தெளித்தா அந்த பூச்சிகள் கடிக்காமல் தப்பிக்கலாம். எங்களுடைய விவசாயம் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள்.